இது இந்த சீரிஸின் தேர்ட் பார்ட். இதில் வேஜ் எஃபெக்டை சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் மற்றும் இன்கம் எஃபெக்ட் என்று எவ்வாறு பிரிப்பது என காண்போம். இவ்வாறு பிரிப்பதன் மூலம் நாம் ஒரு சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் ஏன் பேக்வர்ட் பெண்டிங் ஷேப்பை அடைகிறது என்பதற்கான காரணத்தை கண்டறிய முடியும். இதனை இரண்டு தலைப்புகளில் காண்போம். 1. Conditions under which the supply curve slopes upward. 2. Conditions under which the supply curve slopes backward. முதலாவது conditions under which the supply curve slopes upward பற்றி காண்போம். Wage effect என்பது ஒரு wage rate மாறுகிற போது supply of laborல் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. இந்த டேபிளின் படி wage rate 5 rupeesலிருந்து 8 rupees உயரும்போது supply of labor 8 hours of workலிருந்து 12 hours of work அதிகரிக்கிறது. இதுபோன்று wage rate மாறும்போது hours of workல் ஏற்படும் மாற்றத்தை தான் wage effect என கூறுகிறோம். ஒரு எக்கானமியில் நிலவுகிற wage rate W என வைத்துக்கொள்வோம். ஒரு லேபரருக்கு ஒரு நாளில் கிடைக்கும் நேரம் OB hours. இது X அச்சில் காட்டப்பட்டுள்ளது. அவர் OB hours முழுவதையும் ஒர்க் செய்வதில் செலவிட்டால் அவருக்கு W multiplied by OB OA அளவு வருமானம் கிடைக்கும். இது Y ஆக்சிஸில் காட்டப்பட்டுள்ளது. A என்ற புள்ளியையும் B என்ற புள்ளியையும் இணைத்து AB என்ற வேஜ் லைன் வரையப்படுகிறது. அந்த லேபரர் E என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறார். அங்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC1 வேஜ் லைன் ABக்கு டான்ஜென்ட்டாக உள்ளது. அவர் OG அவர்ஸை லீஷரிலும் GB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார். அதன் பொருள் என்னவென்றால் W வேஜில் சப்ளை ஆஃப் லேபர் GB அவர்ஸ் என்பதாகும். இப்போது வேஜ் W1 உயர்கிறது. OB அவர்ஸ் முழுவதையும் ஒர்க் செய்வதில் செலவிட்டால் அந்த லேபரரால் OK அளவு இன்கமை அடைய முடியும். புதிய வேஜ் லைன் KB. அந்த லேபரர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2ம் புதிய வேஜ் லைன் KBயும் டான்ஜென்ட் ஆகும் இடத்தில் R என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் உள்ளார். அவர் உயர்ந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைகிறார். W1 வேஜ் ரேட்டில் அவர் OF அவர்ஸை லீஷரிலும் FB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார். வேறு விதமாக சொல்வதானால் W1 வேஜ் ரேட்டில் சப்ளை ஆஃப் லேபர் FB அவர்ஸ். FB அவர்ஸ் GB அவர்ஸை விட அதிகம். எனவே இந்த பகுதியில் சப்ளை கர்வ் மேல் நோக்கி உயர்ந்து செல்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என காண்போம். வேஜ் ரேட் Wவிலிருந்து W1 அதிகரிக்கும் போது சப்ளை ஆஃப் லேபர் GB அவர்ஸிலிருந்து FB அவர்ஸாக உயர்கிறது. இந்த சப்ளை ஆஃப் லேபரின் அதிகரிப்பு வேஜ் எஃபெக்ட் எனப்படுகிறது. இந்த வேஜ் எஃபெக்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் மற்றும் இன்கம் எஃபெக்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நாம் வேஜ் எஃபெக்டை ஸ்பிளிட் செய்வோம். வேஜ் ரேட்டில் எந்தவிதமான உயர்வும் இல்லை என்றும் ஒரிஜினல் வேஜ் W மார்க்கெட்டில் நிலவுகிறது என அனுமானித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சூழலில் லேபரர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2ஐ அடையத்தக்க வகையில் இன்கமை காம்பன்சேட்டிங் வேரியேஷன் என்பதன் அடிப்படையில் உயர்த்துவோம். அதன்படி CD என்ற புதிய வேஜ் லைன் ABக்கு இணையாக வரையப்படுகிறது. அக்கோடு S என்ற புள்ளியில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2க்கு டான்ஜென்ட் ஆகிறது. வேஜில் எந்தவிதமான அதிகரிப்பும் இல்லாத போது இன்கம் மட்டும் அதிகரித்திருந்தால் அவர் S என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் இருந்திருப்பார். E என்ற புள்ளியிலிருந்து S என்ற புள்ளிக்கு நகர்தல் என்பது இன்கம் எஃபெக்ட் ஆகும். அவர் அவ்வாறு நகரும்போது லீஷரை இன்கமுக்காக சப்ஸ்டிடியூட் செய்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும். இன்கம் எஃபெக்டின் காரணமாக அவர் OH அவர்ஸ் லீஷரிலும் HB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார்.
அதிகப்படியாக கொடுக்கப்பட்ட இன்கம் திரும்ப பெறப்பட்டது என்றால் அவர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2 வழியே எஸ் என்ற புள்ளியிலிருந்து மேலே சென்று ஆர் என்ற புள்ளியை அடைவார். அவர் எஸ் என்ற புள்ளியிலிருந்து ஆர் என்ற புள்ளிக்கு நகர்ந்தது சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டின் காரணமாகும். அவ்வாறு அவர் நகரும்போது இன்கமை லீஷருக்காக சப்ஸ்டிடியூட் செய்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும். HF hours of work அதிகரிப்பு சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டின் காரணமாகும். பாசிட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ் இன்கம் எஃபெக்டை விடவும் ஸ்ட்ராங்காக இருப்பதால் வேஜ் ரேட் உயர்வுக்கு பின்னால் அவர்ஸ் ஆஃப் ஒர்க்கும் அதிகரிக்கிறது. எனவே சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் மேல் நோக்கி உயர்ந்து செல்கிறது. இப்போது கண்டிஷன்ஸ் அண்டர் விச் த சப்ளை கர்வ் ஸ்லோப்ஸ் பேக்வேர்ட் என்பது பற்றி பார்ப்போம். அந்த லேபரர் E என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறார். அங்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC1 வேஜ் லைன் ABக்கு டேஞ்சண்டாக உள்ளது. அவர் OG அவர்ஸை லீஷரிலும் GB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார். அதன் பொருள் என்னவென்றால் W வேஜில் சப்ளை ஆஃப் லேபர் GB அவர்ஸ் என்பதாகும். இப்போது வேஜ் W1 ஆக உயர்கிறது. OB அவர்ஸ் முழுவதையும் ஒர்க் செய்வதில் அவர் செலவிட்டால் அந்த லேபரரால் OK அளவு இன்கமை அடைய முடியும். புதிய வேஜ் லைன் KB. அந்த லேபரர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வும் புதிய வேஜ் லைன் KBயும் டேஞ்சண்ட் ஆகும் இடத்தில் R என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் உள்ளார். அவர் உயர்ந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைகிறார். W1 வேஜ் ரேட்டில் அவர் OF அவர்ஸை லீஷரிலும் FB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார். வேறு விதமாக சொல்வதானால் W1 வேஜ் ரேட்டில் சப்ளை ஆஃப் லேபர் FB அவர்ஸ். FB அவர்ஸ் GB அவர்ஸை விட குறைவு. எனவே இந்த பகுதியில் சப்ளை கர்வ் பின்னோக்கி உயர்ந்து செல்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என காண்போம். வேஜ் ரேட் Wவிலிருந்து W1 ஆக அதிகரிக்கும் போது சப்ளை ஆஃப் லேபர் GB அவர்ஸிலிருந்து FB அவர்ஸாக குறைகிறது. இந்த சப்ளை ஆஃப் லேபரின் குறைவு வேஜ் எஃபெக்ட் எனப்படுகிறது. இந்த வேஜ் எஃபெக்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் மற்றும் இன்கம் எஃபெக்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நாம் வேஜ் எஃபெக்டை ஸ்பிளிட் செய்வோம். வேஜ் ரேட்டில் எந்தவிதமான உயர்வும் இல்லை என்றும் ஒரிஜினல் வேஜ் W மார்க்கெட்டில் நிலவுகிறது என அனுமானித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சூழலில் லேபரர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2ஐ அடையத்தக்க வகையில் இன்கமை காம்பன்சேட்டிங் வேரியேஷன் என்பதன் அடிப்படையில் உயர்த்துவோம். அதன்படி CD என்ற புதிய வேஜ் லைன் ABக்கு இணையாக வரையப்படுகிறது. அக்கோடு S என்ற புள்ளியில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2க்கு டேஞ்சண்ட் ஆகிறது. வேஜில் எந்தவிதமான அதிகரிப்பும் இல்லாதபோது இன்கம் மட்டும் அதிகரித்திருந்தால் அவர் S என்ற புள்ளியில் ஈக்குலிபிரியத்தில் இருந்திருப்பார். E என்ற புள்ளியிலிருந்து S என்ற புள்ளிக்கு நகர்தல் என்பது இன்கம் எஃபெக்ட் ஆகும். அவர் அவ்வாறு நகரும்போது லீஷரை இன்கமுக்காக சப்ஸ்டிடியூட் செய்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும். இன்கம் எஃபெக்டின் காரணமாக அவர் OH அவர்ஸை லீஷரிலும் HB அவர்ஸை ஒர்க்கிலும் செலவிடுகிறார். இப்போது அதிகப்படியாக கொடுக்கப்பட்ட இன்கம் திரும்ப பெறப்பட்டது என்றால் அவர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2 வழியே S என்ற புள்ளியிலிருந்து மேலே சென்று R என்ற புள்ளியை அடைவார். S என்ற புள்ளியிலிருந்து R என்ற புள்ளிக்கு நகர்வது என்பது சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டின் காரணமாகும். அவ்வாறு அவர் நகரும்போது இன்கமை லீஷருக்காக சப்ஸ்டிடியூட் செய்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். HF அவர்ஸ் ஆஃப் ஒர்க் அதிகரிப்பு சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டின் காரணமாகும். நெகட்டிவ் இன்கம் எஃபெக்ட்
பாசிட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டை விடவும் ஸ்ட்ராங்காக இருப்பதால் வேஜ் ரேட் உயர்வுக்கு பின்னால் அவர்ஸ் ஆஃப் ஒர்க் குறைகிறது. எனவே சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் பின்னோக்கி உயர்ந்து செல்கிறது. இவ்வாறு சப்ளை கர்வ் ஆஃப் லேபரினுடைய பேக்வேர்ட் பெண்டிங்க்கு நாம் உரிய விளக்கத்தை அளிக்க முடியும். இனி இந்த சீரீஸின் இறுதி பகுதியில் சப்ளை கர்வ் ஆஃப் லேபரை எவ்வாறு பெறுவது என்று காண்போம். மீண்டும் அடுத்த பாடத்தில்